உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக போயிட்டுருக்கிற இந்த பிரச்சனை, அனுபமா பரமேஸ்வரன் அவங்க ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க இன்ஸ்டாவில். நிம்மதி இப்போ தான் அடைஞ்சிருக்கிறேன், அந்த நிம்மதி எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம், கடவுள் எனக்கு அருளியது. ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் இருந்து நான் முழுமையாக விலகிட்டேன். இப்போ தான் நான் சுதந்திர காற்றை அனுபவிக்கிறேன். அந்த நபர் என்னை அப்படி அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. இதுதான் எனக்கு தேங்க்ஸ் காட் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் போட்டு பேச ஆரம்பித்தாங்க. யாருடைய கட்டுப்பாட்டில் அனுபமா இருந்தாங்க, அனுபமா பரமேஸ்வரன் இருந்தாங்க, யார் அதை இந்த அளவுக்கு வச்சுருந்தது, யாரையாவது லவ் மேட்டரில் இருக்காங்களா அப்படின் போது துருவ விக்ரம் உடைய பேர்லாம் அடிப்பட்டது. 2 தரப்பில் இருந்தும் அதுக்கு எஸ் ஆர் நோ அப்படின்ற ஒரு பதிலே வரல. தெரியும், பைசன் காலமாடன் இந்த படம் பெரிய இட்டு. அந்த படத்தினுடைய ஒரு ஜோடி தான் துருவ விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே 2 பேரும் லவ் பண்ணுறதெல்லாம் கிசுகிசுவாக வந்தது. அதுக்கும் மறுக்கலை. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன பிறகு அதுக்கப்புறம் அடங்கி போயிடுச்சு. அப்புறமா அனுபமா பரமேஸ்வரன் இந்த பதிவை போட்ட பிறகு கடந்த 10 நாளைக்கு முன்னே பெரிய பரபரப்பாலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதோடு அடங்கி போச்சு. நேற்று மலையாளத்தில் உள்ள ஒரு தனியார் ஊடகத்தில் அனுபவம் வருவோம். கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் அவங்களுடைய ஒரு பேட்டி, மனக்குமுறலோட ஒரு கண்ணீர் ததும்ப அந்த பேட்டியை கொட்டி தீர்த்துட்டாங்க. அவங்க அதில் பேர் குறிப்பிடலைன்னா கூட அவ்வளோ வேதனை ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறது தான் நான் என்னுடைய சினிமா பத்திரிகையாளர் அனுபவத்தில் பல நடிகளில் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு பின்னாடி ஒரு மெல்லிய சோகம். அந்த சோகத்தை சில பேர் வெளிப்படுத்திடுவாங்க, சில பேர் சொல்லிடுவாங்க, சில பேர் கடந்து போயிடுவாங்க, சில பேர் குறைவாக பேசுவாங்க, சில பேர் விரும்ப மாட்டாங்க. அந்த பேட்டியெல்லாம் பிரிண்ட் மீடியாவில் பேட்டியை படித்த பிறகு ரொம்ப அந்த பர்சனல் விஷயங்கள்லாம் நம்ம அதை எங்கேயும் எழுத மாட்டோம், இப்போ கூட பேச மாட்டோம் அப்படின்னு நான் இது வரைக்கும் எனக்கு நம்பிக்கையாக என்னிடம் சொன்ன நடிகைகள் பற்றியான எந்த வித தகவலையும் நான் இது வரைக்கும் அதில் பேசுனதே கிடையாதுங்க. பேசவும் கிடையாது. அது அறம் கிடையாது, மிகப்பெரிய தவறு. அப்போ நான் சொல்லியிருப்பேன், ஒரு ராஜ வாழ்க்கை வாழறாங்க, ஆடி காரில் போகிறாங்க, 7 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க, திடீர்னு பார்த்தா மாலத்தீவுலேருந்து ஃபோட்டோஸ் போடுறாங்க. அவங்களுக்கு என்னப்பா வாழ்க்கை? பிறந்தா நடிகையாக பிறக்கணும். இன்றைக்கி வரைக்கும் அந்த நடிகை அப்படின்ற ஒரு கிரேஸ் மேலே தான் இந்த கோடம்பாக்கத்தை நோக்கி, சினிமாவை நோக்கி அத்தனை பேர் நீங்கள் ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு பாருங்களேன், சும்மா ஒரு 2 சீனுக்கு எவ்வளோ பெண்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க நடிக்கிறதுக்கு. காரணம் என்னென்னா, பணம் புகழ் ரெண்டும் நீங்கள் கிளிக் ஆகிடுச்சுன்னா ஒரு நொடியில் உங்களுக்கு ஓஹோன்னு வந்துடும். 2வது இந்த புற வாழ்க்கை, இந்த வெளி வாழ்க்கையை பார்த்து இவங்க எல்லாருக்கும் இந்த மோகம் ஆனால் நான் திரும்ப சொல்கிறது, அவங்கள ரொம்ப முக்கியமாக சில நடிகள் எங்கிட்டே கூட சொல்லியிருக்காங்க, உங்கள் லைஃப் அதாவது சாதாரணமாக இருக்கிறாங்க இல்லைங்களா, சும்மா சாதாரணமாக மாநகர பேருந்தில் ஏறி போயிட்டு பெண்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு, ஒரு காய்கறி கடையில் வாங்கிட்டு சர்வசாதாரணமாக தன்னுடைய குழந்தைங்களோட ஒரு மாலுக்கு கூட்டு மாற அந்த பெண்களை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்களாம். ஏன்னா எங்களால் வெளி உலகத்தையே ஆக முடியல, ஒரு இருண்ட உலகத்தில் இருக்கிறோம், நாங்கள் சும்மா வெளியே பளிச்சுன்னு தான் இருக்கிறோன்னு பெரும்பான்மையோடைய கருத்து அதுதான். சரிப்பா, அனுபமா பரமேஸ்வரன் அவருடைய பேட்டிக்கு வந்துடும். என்ன சொல்லியிருக்காங்க? மிக முக்கியமான மேட்ரு இதுதாங்க. என்னை ஒரு நபர் அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். அவரை நான் நம்பினேன். இங்கே நல்லா நோட் பண்ணிக்கங்க, அவர் ஒரு நாளைக்கு ரெமோவாக இருப்பார். ரெமோ தெரியுங்களா, அன்னியன் படத்தில் பார்த்துருப்பீங்களா, அந்த ரெமோவாக இருந்து அப்படி ரொமான்டிக்லாம் பண்ணுவார், கொஞ்சம் பேசுவார், எல்லாம் இது பண்ணுவார். அடுத்த நாள் அப்படியே நீங்கள் அந்த செட்டுக்கோ அல்ல அவரை சந்திக்க போனால் அன்னியனாக மாறிடுவார். அன்னியனாக மாறி உருன்னு மூஞ்சி வச்சுருப்பார். பயமாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கே, அவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்கும். எனக்கு ஒரு ஆபத்து வருது, என்னை நெருங்கி வருது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பெரிய காளை மாடு முட்டை வருது அப்படின்னா கூட அதை அப்படி பார்த்துட்டு அப்படி திரும்பி பார்ப்பல,
அந்த மாட்டை விரட்டணும், காப்பாற்ற கூட தேவையில்ல, ஃபைட் பண்ண கூட தேவையில்ல, அதை விரட்டணும்னு கூட தோணாது, அப்படியே இருப்பாப்புல. எனக்கு அது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. அடுத்த நாள் வந்து அம்பியா மாறி நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிடு, அனுப்புமா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு குழந்தை மாதிரி வந்து கதறி அழுது மன்னிப்பு கேட்பல. எனக்கு என்னன்னே புரியாது அப்படின்னு. அனுபமா பரமேஸ்வரன் ஒரு நல்ல நடிகை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கேரளாவில் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்த பெண். அவங்க குடும்பம் ஒன்றும் சினிமா சம்மந்தப்பட்ட குடும்பம் இல்லை, வசதியான குடும்பம் எதுவும் கிடையாது. அது திருச்சூர் பக்கத்தில் ஒரு சின்ன ஊர், கோட்டயத்தில் ஒரு கல்லூரியை முடிச்சிருக்காங்க. சினிமா ஆசை, ஊடகத்தின் மீதான ஆசை. பிரேமம் படம் தான் வந்து அனுபமா பரமேஸ்வரன் வெளியே தெரிய வைக்குது. இங்கே தமிழில் கொடி படம் வந்து தனுஷ் கூட நடிச்சிருந்தாங்க. அப்பயே கான்ட்ரவர்சிலாம் வந்தது. தனுஷ் கூட யார் நடித்தாலும் ஒரு கான்ட்ரவர்சி வரும். அதன் பிறகு அப்படியே ஒதுங்கி தெலுங்கு பக்கம் போயாச்சு. அனுபமா தெலுங்கில் நடிச்சுட்டு இருந்தாங்க. நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ தெலுங்கில் பெரிய ராசியா நடிகை, பெரிய ஹிட்டு. இந்த பைசன் படத்தில் ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி நடித்தாங்க. அதுதான் அனுபமா பரமேஸ்வரனுக்கு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்தது. நீங்கள் பைசன் பார்த்தீங்கன்னா, பைசனே பெரிய ஹிட்டு அந்த படம். கிட்டத்தட்ட தூத்துக்குடியில் ஒரு 3 மாதம் அங்கேயே தங்கியிருந்து இந்த படப்பிடிப்பு நடத்தணும். அந்த ஊர் பொண்ணாவே நான் மாறினா அது காரணம் வந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் தான். இதெல்லாம் தாண்டி அந்த சமயத்தில் ஏற்பட்ட ஒரு லவ் தான். மறுபடியும் அவங்க பேரை குறிப்பிடல. நீங்கள் அந்நிய, அம்பி, அப்புறம் வந்து ரெமோ இதெல்லாம் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சு போயிடுது. ஏற்கனவே வந்து துருவிக்ரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். லவ் ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நபர் வந்து சைக்கோ மாதிரி நடக்க ஆரம்பிச்சாப்புல, மிகப்பெரிய சைக்கோ மாதிரி நடக்க ஆரம்பிச்சாப்புல. குறிப்பாக நான் போய் நடிக்கக்கூடாது, நான் யார் கூட பேசக்கூடாது, இந்த தொழிலில் நான் தொடர்ந்து இருக்கக்கூடாதுன்னு அவரும் அவர் ஃபேமிலியும் சேர்ந்து 3 மாதத்தில் எங்கள் ஃபேமிலி கிட்ட பேசி திருமணம் பண்ணி வச்சுருந்தேன் எங்களுக்கு. பார்த்தீங்களா, இவங்க வந்து ஊரில் இருக்கிற நடிகை கூட பூரா வந்து டூயட் பாடுவாங்க, கட்டி பிடிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு மருமகளாக ஒரு நடிகை வரணும்னா அவங்க தொடர்ந்து நடிக்கக்கூடாது. அவங்கள வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே நிச்சயதார்த்தம் பண்ணி பேசி கல்யாணம் பண்ணி அதோட வீட்லேயே உட்கார வச்சிடணும். ஏன் சினிமா தானே, நீங்களும் தானே வந்திருக்கீங்க, அப்போ நடிகைன்னா என்ன கேவலமாண்ணா? நடிகைன்னா என்ன? இதெல்லாம் மாரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என் ஃபோட்டோவை போட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல இந்த நபர். என் ஃபோட்டோவை போட்டு, என் ஃபோட்டோ வந்து ஒரு டேபிளில் வச்சு அதை கிழிப்பாப்புல. எப்படி இருக்கும் பாருங்கள் என் மனசு. தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்லாம் கூட ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. நான் திரும்ப சொல்கிறது தான், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மனநிலையோடு இருப்பார். அவன் துருவிக்ரம் தான் சொல்கிறாங்க. இது என்னென்னா பணக்கார திமிரோட உச்சம் கூட சொல்லலாம். அது தவிர நினைக்காதீங்க, அது இருக்கும் பசங்களுக்கு. ஏன்னா அவங்க அப்பா கென்னி இந்த தமிழ் சினிமாவில் போராடி இந்த இடத்துக்கு வந்தவர். அதற்கு மிக முக்கிய காரணம் இயக்குனர் பாலா. இவரை கூட அந்த பாலா தான் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி அந்த பாலாவை என்னன்னு வண்டி விட்டாங்கன்னு தெரியல. அவர் அந்த படத்தை தூக்கி அப்படியே கடப்பில் போட்டார். அவர் நொந்து போயிட்டு இருப்பார். இப்போ பார்த்தா தான் தெரியுது, பாலாவை நம்ம வந்து சைக்கோ டார்ச்சர் பார்ட்டின்னு சொல்லுவோம். அவருக்கே டார்ச்சர் கொடுத்துருக்காங்கன்னா எப்படியாப்பட்ட ஆளாக இருப்பாங்க. இப்போ அனுபமா பேட்டியை பார்க்கும்போது தெரியுது. அப்படி படிப்படியாக முன்னேறி வந்தவர் தான் வந்து சியா விக்ரம். இதை கூட பாருங்கள், 2 நாளாக குரங்கு மேட்ரு, மனுஷ குரங்கு மேட்ரு போயிட்டுருக்கு. இந்த மனித குரங்கை வந்து எடுத்து மடியில் கொஞ்சம் விவகாரம், அது தடை செய்யப்பட்ட ஒரு மனித குரங்கு, அரிய மனித குரங்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பேசுகிறதுனால வனவிலங்குத்துறை போயிட்டு விக்ரம் அவர்களிடம் அந்த குரங்கு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்காக நோட்டீஸ் விட்டு வந்திருக்காங்க. இது ஏன் வந்து இது சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தனியாக பேசுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு இன்னும் 29-30 வயசு ஆகுதுங்க இந்த பெண்ணிற்கு, இந்த நடிகைக்கு. இந்த 30 வயசில் இன்னும் சினிமாவில் எவ்வளோ காலம் கடந்து சாதிக்கணும்னு ஒரு மனசு இருக்குது, சாதிக்கணும்னு ஒரு வெறி இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 30 வயசுக்குள்ளேயே ஒரு பெண்ணிற்கு இவ்வளோ பெரிய டார்ச்சர் அப்படின்னா இந்த ஆண் சமூகம், குறிப்பாக அந்த சினிமா துறைக்குள்ளே இருக்கிற இவங்களுக்குள்ளே எவ்வளோ குரூர மனசு பார்த்தீங்களா? அந்த பேட்டியில் அவங்க அனுபமா பரமேஸ்வரன் என்ன சொல்கிறாங்க, எனக்கு மன அழுத்தம் அதிகமாகி அதுக்காக நான் தொடர்ச்சியாக டேப்லெட் எடுக்க ஆரம்பித்தேன். எவ்வளோ பெரிய இது பாருங்கள். அது தூக்கம் வரல, எனக்கு எல்லாமே இருண்டு போன மாதிரி இருக்குது, அந்த நபரை நினச்சி எனக்கு இதுவாகுது,
ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் என்னை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு அவங்க குடும்பமும் ஒரு காரணம். நான் என்ன பெண்ணா பிறந்தது தப்பா, நான் நடிகையா பிறந்தது தப்பா? எனக்கு பெரிய பின்புலம் கிடையாது என் ஃபேமிலிக்கு. இப்போ அனுபமா பரமேஸ்வரன் ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய பேத்தின்னு வச்சுங்க, ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய அக்கா மகள்னு வச்சுங்க, ஒரே ஒரு பின்னணியில் இருக்குது, எல்லாம் பெரிய தொழிலதிபருடைய மகள் அப்படின்னா நீங்களாம் போய் சீண்டுவீங்களா? ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு திருச்சூர் பக்கத்தில் ஒரு சின்ன ஊர், அந்த ஊர்லேருந்து முட்டி மோதி பிரேமன் ஒரு படம் இட்டுக்கப்புறம் தமிழில் நடித்து தெலுங்கில் போய் இட்டாகி இது இவ்வளோ கன்னடத்தில் ஒரு படம் நடித்து இவ்வளோ ட்ராவலிங்கில் எவ்வளோ பிரச்சனைகளை ஒரு பெண் சந்திச்சிருப்பா. நிச்சயமாக இருக்கும். எத்தனை பேர் சிரிப்பான், எத்தனை பேர் தோளில் கை போடுவான், எத்தனை விழாக்களில் இது பண்ணுவாங்க, பார்த்துக்கிட்டு தானே இருக்கணும். நான் அவனை பொய்யா சொல்ல. நடிகைன்னா அவ்வளோ கில்லுக்கிற, நடிகைன்னா அவ்வளோ இலக்காரம், நடிகைலாம் நம்ம சிட்டிக்கு போட்டால் வந்துருவாளுங்க அப்படின்ற ஒரு நினப்பு தான். அதெல்லாம் மீறி சினிமாவை தெரிஞ்சுக்கிட்டு சினிமாவுக்குள்ளேயே இருக்கிற நீங்கள், இந்த பெண் தொடர்ச்சியாக நடிக்கக்கூடாது, இவ்வளோ நாம் கண்ட்ரோலில் எடுத்துடணும். கண்ட்ரோலில் எப்படி எடுக்கணும்னா, ஒரு 3 மாதத்துக்குள்ளே நிச்சயதார்த்தம் பண்ணிடணும், கல்யாணம் பண்ணிடணும், அவ்வளோ தூக்கி வீட்டில் உட்கார வச்சிடணும், ஒரு குழந்தை பெற்றுட்டு உட்கார வச்சிடணும். ஒரு தீபாவளி பொங்கலுக்கு சிறப்பு மலர் வரும்பொழுது கையில் 2 மத்தாப்பு கொடுத்துட்டு அந்த குழந்தை கையில் ஒரு புஷ்வானத்தை பக்கத்தில் வச்சுட்டு சிறப்பு மலர் கொண்டாடுறோம் நாங்கள் அப்படின்னு ஒரு அட்டைப்படத்தில் ஃபோட்டோ போட்டு விட்டுருந்தோம். இப்போ அதுதான் அந்த நடிகை பொறும்பி தள்ளுறாங்க. அதில் அந்த பேட்டியில் சொல்கிற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அதிர்ச்சியாக கூட இருக்குங்க. நான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த நபர் என்னை பண்ண டார்ச்சரை, மனரீதியான டார்ச்சர் எப்படி ஆச்சுன்னா, என் சொந்த தம்பியை தொட்டு பேசுறது கூட என்னால் முடியல. எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்க. அது என்ன தான் அப்படி பண்ணியிருப்பாருன்னு தெரியல. தொட்டு பேசுறது கூட என்னால் முடியல அப்படி. இது நான் திரும்ப சொல்கிறது தான். இப்போ அனுபமா பரமேஸ்வரன் மட்டும்தான் வெளியே பேசியிருக்காங்க. பேசாமல் கடந்து போனவங்க எவ்வளோ பேரோ, பேசாமல் அந்த உறவை முறிச்சவங்க எவ்வளோ பேர், பேசலான்னு முடிவெடுத்து அது தன்னுடைய சினிமா கேரியருக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு பெரிய பாதிப்பாயிட போகுது அப்படின்னு அப்படியே கமுக்கமாக கடந்து போனவங்க எவ்வளோ பேர். நீங்கள் ஒரு சம்பவம் சொல்லணும்னா, இது நடிகையில் காதலிக்கிறோம், இந்த சினிமாக்காரர்களே சைக்கோவாக இருக்கிறாங்க பாருங்க. நீங்கள் இப்போ நடிகையை லவ் பண்ணுறோம், வெளியே ஆளவன், சினிமாவே தெரியாத ஆள் அப்படின்னா அவன் சந்தேகப்படுறான். அவனுக்கு ஒரு ஒரு பொது புத்தி ஒன்று இருக்குது. அப்புறம் எல்லாரையும் தொட்டு பேசுகிறாங்க அப்படின்னா அவனுக்குள்ளே ஒரு கொரூர எண்ணம் வருதுன்னா ரைட்டு, அவன் பொதுவான ஆள், சினிமாவை பார்க்காதவன், சினிமா பற்றி தெரியாதுவா. சினிமாவுக்குள்ளே இருக்கிறீங்க, சினிமாவில் நடிக்கிறீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறீங்க, அசோசியேட் டைரக்டராக இருக்காங்க, டைரக்டராக இருக்கிறீங்க, அப்போ நடிகை எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஜாக்குலின் ஒரு சின்னத்திரை தொகுப்பாளினி அவங்களே ஒரு பேட்டி கொடுத்தாங்க. வேறு இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, கோலமாவு கோகிலாவில் நயன்தாராவுக்கு தங்கச்சியாக நடிச்சிருந்தாங்க. அந்த ஜாக்குலின் என்ன ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாங்க, நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை லவ் பண்ணேன், அவன் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். டார்ச்சர் அப்படியேப்பட்ட டார்ச்சரு. லைவ் லொக்கேஷன் போட சொல்லுவான், என்ன எங்கே இருக்கிறவனோ குறிப்பாக என்னை மட்டும் தட்டியே பேசிக்கிட்டு இருப்பான். அவன் எவ்வளோ சைக்கோப்பாக இருப்பான் பாரு. உன் மூஞ்சி என்ன உன் மூஞ்சி, உன் நடை என்ன உன் நடை. இது என்னென்னா பெண்களை அப்படியே டீக்ரேட் பண்ணுறாரு அவர் மன ரீதியாக பண்ணலாம். காரணம் என்னன்னா, தான் கட்டுப்பாட்டில் இவன் இருக்கணும், இல்லைன்னா இவனுக்கு ஏதோ ஒரு கோபம், இவன் ஒரு சைக்கோ, இப்படியா திட்டம் அவனை விடும், அவன் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏறக்குறைய அனுபமா பரமேஸ்வரன் சொன்ன இது மாதிரி தான் எனக்கு இருந்தது அந்த பேட்டி. நான் மறுநாள் நல்ல விதமாக பேசுவான், நான் பண்ணதெல்லாம் தப்பு, உன் மேலே அதீத அன்பினால் அப்படி பண்ணிட்டேன், இதுக்கும் பாருங்கள் அவன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். சரி ஓகே அப்படின்னு ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டேன். இந்த படம் தான் நயன்தாரா மேடம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன், நயன்தாரா மேடம் அங்கே இருக்கிறாங்க, இவன் என் கூட இருக்கிறான். அப்போ நயன்தாரா அவங்களுடைய செருப்பை பார்த்து இவன் வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். அந்த செருப்பை பார்த்து என்ன சொல்கிறான், பயங்கரமாக வர்ணிக்கிறான். உலகத்தில் அப்படியாப்பட்ட செருப்பு இல்லை, எவ்வளோ அழகான செருப்பு, நயன்தாரா செருப்பை இவன் என் பக்கத்தில் வச்சுன்னு பயணம். சரி கம்முனே இருந்தேன் நான். அந்த செருப்பு இருக்கிற அளவு கூட மூஞ்சி இல்லை அப்படின்னு கடைசியாக ஒரு பஞ்சு என்னை கேவலப்படுத்துகிற மாதிரி வழக்கமாக சொன்ன பொழுது அதை நயன்தாராவுடைய காதில் விழுந்துடுச்சு. அவங்களுக்கு விழுந்துச்சு. அவங்க சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க, அவங்க அதை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவனுக்கு தெரியல, எனக்கும் தெரியல.
கடைசியாக அவன் சொன்ன உடனே அவங்க ட்ரிகர் ஆகிட்டாங்க, கோபம் ஆகிட்டாங்க. அவங்களோட செருப்பை எடுத்து இப்படி காமிச்சு உன்னை அடிச்சிட வேண்டான்னு சொன்ன பிறகு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓட ஆரம்பித்த பிறகு ஏன் இந்த மாதிரியான பசங்களை வந்து நம்புற, ஏன் இந்த மாதிரியான பசங்களை லவ் பண்ணுற ஜாக்லின் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொன்ன பிறகு தான் நான் அதை வந்து கட் பண்ணி விட்டேன், நான் நிம்மதியாக இருக்கிறேன்னு. இதே தான் இப்போது அனுபமா பரமேஸ்வரன். அவங்க ஏறக்குறைய என்ன துருவ விக்ரம் தான் சொல்கிறேன். காரணம் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி நபர்கள்லாம் சினிமா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருது, ரொம்ப ஈஸியாக கிடச்சிருது. இங்கே பாருங்கள், வந்து சாலை கிராமத்துலேயும் வலசர்வாக்கத்துலேயும் விருகம்பாக்கத்துலேயும் ஒரு சீன் கிடைக்குமான்னு டீக்கடையா பிரசாத் லேப், பிரசாத் ஸ்டுடியோ நின்றுட்டு கிடக்கிறாங்க. வந்து ஒரு சீன் கிடைக்குமான்னு, ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு அலையாலேன்னு அலைஞ்சிட்டு இருக்கான். அது விக்ரம் அவர்களுக்கே நல்லா தெரியும். ஒரு கென்னி அப்படின்ற அறிமுகத்தோடு வந்து என்ன கேட்டால் அவருடைய தாய் மாமன், சொந்த தாய் மாமன் நடிகர் தியாகராஜன் அவர் அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முட்டி மோதி சேதுன்னு ஒரு படம் இல்லைன்னா அவ்வளோதாங்க. இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க அப்பாவே ஒரு பாடமாக இருக்கிறாரு, அவங்க அப்பாவே வந்து ஒரு பல்கலைக்கழகமாக இருக்காரு, அவங்க அப்பாவே ஒரு புத்தகமாக இருக்கிறாரு. அப்படின்போது பெரும்பாலும் இந்த வாரிசுங்களுக்கு நீங்கள் பாருங்களேன், இருக்கிற வாரிசு பூரா எடுத்து பாருங்க. நீங்கள் யாராவது கதை கேட்குறாங்களா அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட, யாராவது பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்களா, யாராவது தமிழில் வர படத்தை பார்க்குறாங்களா? ஒரு படம் ஒன்று கொம்பு, இவங்க நாம தான் கொம்பு, நான் பேரை சொல்ல விரும்பல, வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம், வரிசையாக சொல்லிகிட்டு இருக்கலாம். அதுதான், ஏன்னா இவங்க அப்பா அங்கே வந்து சம்பாரிச்சு வச்சது வந்து ஈஸியாக கிடச்சிது. இப்போ நீ அது ஏதாவது பண்ணிமோ, நீ வந்து கதை கேட்காதவர், அசிஸ்டன்ட் டைரக்டர் தலை மேலே காலை வச்சுக்கின்னு நீர், அப்புறமா வந்து நீ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராமல் இரு, உன்னை வச்சு படம் பண்ணுறதுக்குன்னு 20 பேர் இருக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் ஏன்பா விளையாடுறீங்க? பாவம் இல்லையா? திரும்ப நடிகைன்னா அவளுக்கு என்ன எதுவும் ஆகிப்போச்சு, நடிகைன்னா வந்து என்ன வேணாலும் நீ பண்ணிட்டு போயிடலாமா? எவ்வளோ பெரிய மனவேதனை வந்து பெண்ணுக்கு. அந்த பெண்ணை வந்து வேற ஒருத்தன் திருமணம் பண்ணிக்கணும், அப்படி திருமணம் பண்ணிக்கணும், அது குழந்தை குட்டிங்களோட பெற்றுக்கணும். இப்போ இந்த பேட்டி, இந்த பதிவு, அந்த குழந்தைங்களாம் வந்த பிறகு என்ன ஆகும்? வந்து அப்போ நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த நடிகையை உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அவளுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அவளை வெளியே விடாமல் கண்ட்ரோலில் எடுத்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டது எவ்வளோ பெரிய ஒரு ஐயோக்கியத்தனம். இப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு, நான் திரும்ப சொல்கிறேன், இந்த அனுபமா பரமேஸ்வரனுக்கு ஒரு பெரிய பின்புலம் இருந்திருந்தால் இப்படி நடந்திருப்பீங்களா நீங்கள்? அப்படின்னு இப்போ 30 வயசுனா யாருமே நம்பவே மாட்டாங்க. இப்போ தான் நல்ல ஒரு, அதுக்கு தான் வந்து டிராகன் படத்தினுடைய வெற்றி, அந்த வெற்றியில் கூட என்னை கலந்து விடாமல் பண்ணதுக்கான காரணம் அவங்க தான். டிராகன் எப்படியாப்பட்ட படம் அது, ஒரு பெரிய ஹிட், நிறைய பேர் அப்போ வந்து கண்டனம் தான் தெரிவித்தாங்க. வந்து இந்த படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டுக்கெலாம் அந்த கதாநாயகி வராமல் இருக்குது, இதில் பெருமளவில் பேட்டியெல்லாம் கொடுக்கல அப்படின்னு இப்போ தான் இந்த பேட்டி பார்த்த பிறகு தான் தெரியுது. அந்த விழாவுக்கு போகக்கூடாது, அது சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கூடாதுன்னு அந்த நபர் எனக்கு கொடுத்த டார்ச்சர் இருக்குது. அந்த டார்ச்சருடைய உச்சக்கட்டம் தான் ஒரு கட்டத்தில் அனுபவிக்க முடியாமல் ஆயிடுச்சு. 2 வருஷம் நான் படாத பாடுபட்டேன். இதே அனுபமாவுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி ஒரு 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 4-5 ஃபோட்டோ வந்தது. கேரளாவில் இருக்கும்பொழுது வந்து கொதிச்சு போய் அங்கே இருக்கிற கேரள போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க எடுத்து அது சம்மந்தமாக விசாரிக்கும் பொழுது ஒரு நபர், ஒரு 20 வயது மதிப்பிக்கத்தக்க ஒரு நபர், அவர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காரு அப்படின்பொழுது அதை அனுபவமாக வந்து ரொம்ப பெருந்தன்மையாக அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பலை, வேணாம். அதனால் வந்து அவருடைய கேரியர் பாதிக்கும், அவருடைய பெற்றோர்கள் தலை குனிகிற மாதிரி நிலைமைக்கு வரும். நான் சொல்ல அது யாருன்னு தெரியல. வந்து அதை வந்து அப்படியே நீங்கள் அது இருக்குது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வர்றதுக்கான காரணம் நான் திரும்ப சொல்கிறது தான், நடிகை அவங்கள கேட்குறதுக்கு ஆள் இல்லை, இல்லை எது பண்ணாலும் கம்முன்னு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு இது தானே. என்ன மீட்டு ஓட்டு, அம்மா சங்கம் கேரளாவில், இங்கே நடிகர் சங்கம்,
எத்தனை வந்து என்ன விஷால் கூட ஏதோ கொந்தளிச்சு பேசிட்டு இருந்தார், இந்த யூடியூப்பில் வயசான நடிகைகள்லாம் வந்து தாறுமாறாக பேசுகிறாங்க அப்படின்னு. நல்ல விஷயம், உண்மையிலே அதை ஒரு கண்ட்ரோலில் எடுங்க. நீங்கள் வயசான நடிகை செத்து போனவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க தாறுமாறாக, அதையெல்லாம் கண்ட்ரோலில் எடுங்க. அதே வேளையில் நீங்கள் நடிகர் சங்கத்தில் இது மாதிரியான பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு யார் அவங்க, இந்த பாதிக்கப்பட்ட நபர், அந்த பாதிக்கப்பட்டதுக்கான காரணமானவர் யார், அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நடிகருடைய மகனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ப்ரொடியூசருடைய மகனாக இருக்கட்டும், பேரனாக இருக்கட்டும், அவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருவீங்களா? எடுக்கணும். மற்ற இதெல்லாம் வந்து கொந்தளிக்கிறீங்கள, எடுக்கணும். இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணோடைய குமுறல், அந்த குமுறலுடைய வெளிப்பாடு, அந்த அந்த அது ஏறக்குறைய அது ஒரு சாபம் தான். அந்த சாபம் உங்களை சும்மா விடாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.